ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டூ ஸ்பேக்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமில T20 சீரிஸ் அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ அதில வந்து ஜிஎஸ்க்கான ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்ஸா வந்து அதில வந்து ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாரி இந்த சீரிஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 கொஸ்டின்ஸ் 300 பிளஸ் மார்க்ஸ் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகேயா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ இதில வந்து ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த செஷன வந்து நீங்க வந்து ஃப்ரீயாவே வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. டெய்லி வந்து உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிற மாரி தான் நம்ம குடுக்குறோம். ஸோ இந்த செஷன வந்து நீங்க டெய்லி வந்து ஃப்ரீயா வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதில ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த செஷன வந்து ஃப்ரீயாவே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி ஓகே. இப்ப நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இப்ப இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற யூனிட்ல இருந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாரி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. ஸோ அது ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸ்டேட்மெண்ட் மாரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் த ரெஃபரன்ஸ் டூ கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வாக்கியத்தை கவனிக்கவும். கீழே உள்ள வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மகாத்மா காந்தி இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி. மகாத்மா காந்தி இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோ அல்லது வந்து காங்கிரஸ்லயோ எதுலயுமே வந்து அவங்க என்னது உறுப்பினர் அல்ல. ஓகே உறுப்பினர் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிற மாரி 1905ல கோபாலகிருஷ்ண கோகலே அவங்க ஏற்படுத்தின அந்த இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிறதுல மட்டும் தான் அவங்க வந்து உறுப்பினரா இருந்திருப்பாங்க. மற்ற எந்த ஒரு அரசியலமைப்பு ரீதியா அவங்க வந்து உறுப்பினரா இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேயா? ஸோ அப்ப மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்ல அப்படின்றது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. செகண்ட் ஒன் பாருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11, 1946ல் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆன் டிசம்பர் 11, 1946. ஸோ இப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, கேபினட் மிஷன் அவங்களுடைய முன்மொழிவுக்கு ஏற்ப டிசம்பர் 6 அதாவது 1946 தான் டிசம்பர் 6ஆம் தேதி. ஓகே. ஸோ டிசம்பர் 6ல வந்து அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 9ஆம் தேதி நடந்திருக்கும். 1946 டிசம்பர் 9ல வந்து ஒரு தற்காலிக தலைவர் அப்படிங்கிற மாரி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. தற்காலிக தலைவர் யாரு அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவங்கள தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து அந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும்போதே இறந்திருப்பாங்க. ஸோ அதனால நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள அரசியல் நிர்ணய சபையோட ஒரு நிரந்தர தலைவராக டிசம்பர் 11, 1946ல தேர்ந்தெடுத்தாங்க. ஓகே. ஸோ அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் தான். ஓகே. தேர்ட் வந்து பாருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. நான் இப்ப தான் சொன்னேன். அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேபினட் மிஷன் தீர்மானத்தால் 1946 டிசம்பர் 6ல வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே. ஸோ அப்ப இதுவும் நமக்கு ஒரு கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபோர்த் ஒன் பாருங்க. தேசிய கொடியை மட்டும் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய கொடி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நேஷனல் பிளாக் வந்து அ 1947 ஜூலை 22 1947 ஜூலை 22ல வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டாங்க. தேசிய கீதத்தை அப்படின்னு சொல்லும்போது, தேசிய கீதம் வந்து பார்த்தீங்கன்னா, 1950 ஜான்வரி 26 ஜான்வரி 26ல ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ இங்க வந்து தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்ப இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஆன்ஸர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இது 3மே கரெக்ட் அப்படின்ட்டு வருது. ஸ்டேட்மெண்ட் 4த் மட்டும் பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் 3 ஒன்லி. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் படுகொலை.
ஜனவரி 30, 1948ல தான் பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள படுகொலை செஞ்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. அ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிபப்ளிக் டே ஜான்வரி 26, 1950. ஸோ நம்மளுடைய குடியரசு தினம், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அது நடைமுறைக்கு வந்த தினத்த நம்ம என்ன பண்றோம்? குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சுதந்திர தினம். இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15, 1947 தான். ஓகே. ஸோ இதுவும் கரெக்ட் தான். தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். தேசிய கீதம் அப்படின்றப்போ, அத வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 26ல தான் வந்து என்ன பண்ணாங்க, அதாவது நம்மளுடைய ரிபப்ளிக் டே அன்னைக்குன்னு தான் அத வந்து ஏத்துட்டுருக்காங்க. ஓகே 1950 ஜனவரி 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இங்க வந்து ஜான்வரி 23 அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒண்ணு தான் என்ன இருக்குன்னா, இதுல பொருந்தாது. இன்கரெக்ட்லி மேட்ச்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்ப நமக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி. கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அடாப்டட் நேஷனல் ஆந்தம். ஜான்வரி 23 அப்படின்னு இருக்காங்க 1950. ஸோ இதுதான் ஒரு தவறான கூற்று அல்லது பொருந்தாதது. நெக்ஸ்ட் 3 கொஸ்டின் பாருங்க. விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். கீழ்க்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஹோம் ரூல் லீக். தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறப்போ, தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 1916ல தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியால 2 தன்னாட்சி இயக்கங்கள் இருந்தது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 1916 ஏப்ரல்ல பெல்காம் அப்படிங்கிற பகுதியில நடந்த, அதாவது பம்பாய் மாகாண மாநாட்ல திலகர் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 1916 செப்டம்பர்ல மதராஸ்ல அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களால வந்து ஒரு தன்னாட்சி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ, இப்ப இந்த அன்னி பெசன்ட் அம்மையாரால மதராஸ்ல தொடங்கப்பட்ட அந்த ஹோம் ரூல் லீக்ல தான் பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி. சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிக் உஸ்மான். ஸோ இந்த மாதிரி உறுப்பினர்கள்லாம் அதுல வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இதுல ஜவஹர்லால் நேரு 1917ல தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலாளராக விளங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா, கரெக்ட்டான மேட்ச் தான். ஓகே. கீழ்க்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்ட்டா தான் இருக்கு. அடுத்தடுத்த ஆப்ஷன நம்ம வந்து கரெக்ட் பண்ணிறலாம். ஸோ இப்ப செகண்ட் பாருங்க. ஆப்ஷன் பில என்ன சொல்லியிருக்காங்க, ராஜேந்திர பிரசாத் 1946ல இடைக்கால அரசின் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டீரியம் கவர்ன்மென்ட்டோட ஹெட் வந்து ராஜேந்திர பிரசாத் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஒண்ணு கரெக்ட் என்ன அப்படின்னா, 1946ல தான் இடைக்கால அரசு அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. ஸோ அது ஓகே. ஆனா அந்த இடைக்கால அரசோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஓகே. அதாவது 1946ல செப்டம்பர் 2ஆம் தேதி. செப்டம்பர் 2ல பார்த்தீங்கன்னா, ஒரு 12 நபர்கள் அதாவது ஜவஹர்லால் நேரு பிளஸ் வந்து ஒரு 11 மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாரி 1+11 ஒரு 12 நபர்கள் அடங்கிய ஒரு இடைக்கால அரசு அப்படிங்கிற மாரி அத வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த இடைக்கால அரசோட தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு. ஓகே. ஸோ இப்ப இங்க வந்து ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு என்னது? தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சில வந்து பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் படேல் கிலாபத் இயக்கத்திற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முதல் உலகப் போருக்கு பின்னாடி தொடங்கப்பட்டது தான் கிலாபத் இயக்கம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அலி சகோதரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கிலாபத் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப இந்த கிலாபத் இயக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1919ல நவம்பர் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, டில்லியில ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த கிலாபத் இயக்கத்திற்கான ஒரு மாநாடு வந்து கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதுல வந்து காந்தியடிகள் அதற்கு வந்து தலைமை ஏற்று அத வந்து நடத்தி குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1920ல அந்த டில்லியில நடந்த அந்த அ கிலாபத் மாநாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முழக்கங்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதாவது அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதுக்கு வந்து காந்தியடிகள் வந்து அவங்க தலைமையேற்று நடத்தி அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1920 ஆகஸ்ட் 31ஆம் தேதி மறுபடிக்கும் வந்து கிலாபத் மாநாடு வந்து 1920ல கூடியிருப்பாங்க. ஸோ இந்த மாநாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் தலைமையேற்றிருப்பாங்க, நடத்தி குடுத்திருப்பாங்க. ஸோ அதில காந்தியடிகள் அஹிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது தொடங்குறதா முடிவு செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கிலாபத் மூவ்மெண்ட் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்ப கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது, அது ரிலேட்டடா வரக்கூடியது யார் அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்கள். ஓகே. ஸோ அப்ப இங்க நமக்கு சர்தார் வல்லபாய் படேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே.
நெக்ஸ்ட் ஆப்ஷன் டில பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி இவருடைய தந்தை கல்கத்தாவின் மேயராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி. அவங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா, முதலா போர்பந்தர் அப்படிங்கிற பகுதியோட திவானா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜ்கோட் அப்படிங்கிற பகுதியோட திவானா தான் இருந்திருப்பாங்க. ஓகே. கல்கத்தாவின் மேயர். குஜராத்ல இருக்கக்கூடிய போர்பந்தர். இது வந்து எப்படி குஜராத்துங்கிறது வெஸ்ட்ல வருது. நமக்கு கல்கத்தான்றப்போ ஈஸ்ட். ஓகே. கல்கத்தாவின் மேயர் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இப்ப இது என்ன அப்படின்றா நமக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. அப்ப இதுல எது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் ஏ மட்டும் தான். ஜவஹர்லால் நேரு 1917ல் தன்னாட்சி இயக்கத்தின் அலகாபாத் கிளையின் கூடுதல் செயலாளராக விளங்கினார். ஓகே. இதுதான் நமக்கு கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 4த் ஒன் பாருங்க. கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவில் இந்திய அரசியலமைப்பில் எவை கூட்டாட்சி பண்பியல்புகளாகும்? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் த ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இப்ப நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பின் ஒரு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உலகளவுல எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றோம். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது அப்படின்னு சொல்றோம். ஓகே. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து ஒரு நியர்லி ஒரு 60 கண்ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எடுத்திருப்பாங்க. நமக்கு வந்து இந்த ஒற்றை குடியுரிமை, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறதும் குடுக்குது. ஓகே. பிளஸ் வந்து மத்திய, மாநில அரசுகளுக்கிடையே வந்து அந்த கூட்டாட்சி தன்மை, ஒரு ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறதும் குடுக்குது. அந்த வகையில பார்க்கும்பொழுது, இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி பண்பியல்புகள் அப்படின்னு சொல்லும்போது, எதெல்லாம் கூட்டாட்சி பண்புகளா இருக்கு? அதாவது மத்திய, மாநில அரசுகளுக்கிடையே உள்ள அந்த அதிகார பகிர்வு. அத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு கூட்டாட்சி உறவு அப்படிங்கிற மாரி சொல்றோம். இப்ப அதுல வந்து நமக்கு எதெல்லாம் ஒரு கூட்டாட்சி பண்பியல்புகளா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகிழா தன்மை பிளஸ் ஈரவை. ஓகே. ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் 5 கேமரல் கான்ஸ்டிடியூஷன். நெகிழா தன்மை, ஈரவை அப்படின்றதான் கூட்டாட்சி தன்மையோட பண்பியல்புகளா இருக்கு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல. அப்ப ஆப்ஷன் வந்து பி 1 அண்ட் 2 ஒன்லி. நெக்ஸ்ட் 5த் ஒன் பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்ப லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ஓட நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகே. இதுல வந்து ப்ரிவென்ஷன்ஸ் குடுத்துட்டு, இந்த பக்கம் ஆர்டிகில்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. லிஸ்ட் 1 டூ லிஸ்ட் 2வ நம்ம மேட்ச் பண்ண போறோம். இது எத பத்தி குடுத்துருக்காங்க அப்டின்னா, அ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, அ இந்தியாவுல பேராணைகள் பேராணைகள் அப்படின்னு சொல்லும்போது 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. ஓகே. இப்ப இந்த 5 வகையான நீதி பேராணைகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகள வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப உச்சநீதிமன்றத்திற்கான பேராணை அதிகாரம் என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகள் எந்த ஆர்டிகிள்ஸ்ல வருது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்திற்கான பேராணை அதிகாரம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நீதி புனராய்வு நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சட்டம் வந்து அரசால் இயற்றப்படும் பொழுது, அது அரசியலமைப்பிற்கு முரணானதா அல்லது உட்பட்டதா அப்படிங்கிற மாரி அந்த சட்டம் முரணானது என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரம் வந்து நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த கான்செப்ட் நீதி புனராய்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்மளோட அரசியலமைப்புல எடுத்திருக்காங்க. ஓகே. அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து நீதி புனராய்வு அல்லது நீதி மறாய்வு, நீதி சீராய்வு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ காமனா. ஓகே. அது வந்து எடுத்திருக்காங்க. இது அந்த அதிகாரத்தின் ஆதாரம் வந்து எந்த ஆர்டிக்கிள்ல வருது அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப உச்சநீதிமன்றத்தின் பேராணை அதிகாரம். உச்சநீதிமன்றம் ஒரு தனி நபருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 32 32 அடிப்படையில வந்து என்ன பண்ணலாம்னா, 5 வகையான நீதி பேராணைகள வெளியிடக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஓகே. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்க்கு என்ன வருது அப்படின்ட்டா 4. அப்ப நம்மளோட ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஏ அண்ட் சில தான் 4 இருக்கு. ஓகே. இங்க 4 இருக்கு. அண்ட் ஏல வந்து 4 இருக்கு. அப்ப நம்ம இத என்ன பண்ணிறலாம்? பி அண்ட் டிய வந்து நம்ம எலிமினேட் பண்ணிறலாம். ஓகே. இது இல்ல அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிறலாம். அப்ப ஏ, சில எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சே நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஏ அண்ட் சி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கோம். செகண்ட் ஒன் அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகள். ஸோ அரசாங்கத்திற்கு எதிரான வழக்குகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 300. அப்ப செகண்ட் வந்து 3 வரணும். சிலயும் 3 இருக்கு, ஏலயும் 3 இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. உயர்நீதிமன்றத்தின் பேராணை அதிகாரம். உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது 5 வகையான பேராணைகளை ஆர்டிகிள் 32 அடிப்படையில நிறுவுவாங்க, வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா,
சாதாரண உரிமைகள் மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேராணைகள வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்திற்கு ஆர்டிகிள் 32 அடிப்படையில மட்டும் தான் பேராணைகள ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் உயர்நீதிமன்றத்திற்கு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது ஆர்டிகிள் 32 அடிப்படையிலும், மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 226 அடிப்படையில என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து நீதி பேராணைகள் 5 வகையான நீதி பேராணைகளை ரிலீஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ, அப்போ உயர்நீதிமன்றத்திற்கான பேராணை அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2. ஸோ 2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏங்கிற ஆப்ஷன்ல 2 வரல. எங்கே வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சில தான் 2 வருது. ஓகே. ஸோ இதிலேயே நம்ம என்ன பண்ணிறலாம், ஆப்ஷன் சி தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துரலாம். ஃபைனலா நீதி புனராய்வு அதிகாரத்தின் ஆதாரம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிகிள் 13. ஸோ அப்ப நமக்குரிய ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 6த் ஒன். ஸோ 6த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு அதற்கான ரீசன் குடுத்து இது கரெக்ட்டான எக்ஸ்ப்ளனேஷனா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. The governor's report may lead to the declaration of emergency in a state. ஸோ இதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, the constitutional head of the state becomes the head of the government in the state in the event of state emergency. ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் மாநில நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி டெக்ளேர் பண்றது தேசிய அளவுல, அதே மாரி மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை அப்படிங்கிற மாரி 3 வகையான அவசர நிலைகள வந்து நம்ம இந்தியால வந்து பிரகடனப்படுத்தலாம். ஸோ, அப்ப வந்து தேசிய அளவுல ஒரு நெருக்கடி நிலை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் வந்து 352 பேஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. 352 அடிப்படையில. அதே இது ஒரு மாநில நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 356 இந்த ஆர்டிக்கிள் அடிப்படையில மாநில நெருக்கடி நிலைய அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லும்போது 360. ஓகே. ஸோ இந்த 3 ஆர்டிக்கிள் அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை பிளஸ் நிதி அவசர நிலை அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நமக்கு மாநில நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லும்போது 356 அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மாநில நெருக்கடி நிலைய அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆளுநர் அறிக்கை குடுத்த ஒரு மாநிலத்தில தகுந்த சூழல் இல்ல அப்படிங்கிற மாரி ஆளுநர் வந்து அறிக்கை அவங்களோட அறிக்கையினோட அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில மாநில நெருக்கடி நிலை அப்படிங்கிறத ஆர்டிகிள் 356 ஃபேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் கொண்டு வருவாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி கொண்டு வரும்பொழுது, குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து மாநிலத்தில வந்து நடைமுறைப்படுத்தப்படும். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது இந்தியால முதலா 1951ல பஞ்சாப்ல தான் பார்த்தீங்கன்னா, முதலா வந்து பார்த்தீங்கன்னா, மாநில நெருக்கடி நிலை அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. ஸோ அப்ப குடியரசுத் தலைவர் சார்பா ஒரு மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தின் ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாங்க, அரசு ஆட்சி செய்வாங்க. ஓகே. ஸோ, அப்ப மாநில நெருக்கடி நிலையின் போது, மாநிலத்தின் அரசியலமைப்பு ரீதியான தலைவர். ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு ரீதியான தலைவர் யார் அப்டின்னா, ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் அப்டின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர். ஓகே. ஸோ, அப்ப இந்தியா லெவல்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்தியால வந்து அரசியலமைப்பு ரீதியான தலைவர், குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, அப்ப ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு ரீதியான தலைவர் ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் ஆகிறார். ஓகே. முதலமைச்சர் அந்த அவங்களோட அந்த ஒர்க்க அவர் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து ஏ மற்றும் ஆர் 2மே சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் தான். ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 7த் ஒன் பாருங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டூ த எஸ்டிமேட் கமிட்டி. ஸோ இப்ப எஸ்டிமேட் கமிட்டி மதிப்பீட்டு குழு அவங்களுடைய அவங்கள ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, இதுல எது சரியானது அப்படின்னு சொல்லி 7த் ஒன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப மதிப்பீட்டு குழு அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில வந்து 2 வகையான குழுக்கள் இருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் அதாவது நிலைக்குழு அப்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நிரந்தரமான குழு. இன்னொரு குழு என்ன அப்டின்னா, டெம்பரரி அதாவது தற்காலிகமான குழு. அவங்க வந்து நிரந்தரமற்ற குழு அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த தற்காலிகமான குழுல வந்து மதிப்பீட்டு குழு, அதாவது எஸ்டிமேட் கமிட்டி பிளஸ் வந்து பொது கணக்கு குழு அப்டிங்கிற 2 வகையான குழுக்கள் இருக்காங்க. ஸோ, அப்ப இந்த மதிப்பீட்டு குழுவுல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. அததான் நம்ம சூஸ் பண்ணணும். எது வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதுல 30 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம மதிப்பீட்டு குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அனைவருமே கீழ் சபையில இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகே. ஸோ மத்திய மந்திரி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம். அதே மாரி மதிப்பீட்டு குழுவின் பதவிக்காலம் 2 வருடம். ஸோ இதுமே இது 2மே நமக்கு என்னன்னா ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. ஸோ இப்ப மதிப்பீட்டு குழுன்னு சொல்லும்போது 30 உறுப்பினர்கள் அவங்க எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, கீழ் சபையிலிருந்து அதாவது லோக்சபால இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகே. ஸோ அப்ப அப்படி பார்க்கும்போது நமக்கு 1 அண்ட் 4 இதுதான் வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்ப ஆப்ஷன் வந்து என்ன வருது அப்படின்னா, ஆப்ஷன் பி. ஸோ 1 அண்ட் 4 ஒன்லி.
நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்க. கீழ்க்கண்டவற்றுள் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு எது? விச் அமங் தி ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் எ கமிட்டி ஃபார் ரெக்கமெண்டிங் எ சேர்பர்சன் எ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்? இப்ப ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லும்போது, மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஸோ, இப்ப இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் பார்க்கறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம இந்தியால 1993 அதாவது 1993ல அக்டோபர் 12 வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ, இப்ப இந்த 1993ல கொண்டு வந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கீழ தான் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது 1997 ஏப்ரல் 17ல வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ, இப்ப மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அவங்க வந்து யார ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, அவங்க அதன் மூலமா ஒரு தலைவர வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ, இப்ப யாரெல்லாம் அந்த கமிட்டில இருக்காங்க, அதுல ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அந்த மாநிலத்திற்கான முதலமைச்சர் இருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. பிளஸ் ஸ்பீக்கர் சபாநாயகர் இருப்பாங்க. அ உள்துறை அமைச்சர் இருப்பாங்க. அதுல எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பாங்க. ஓகேயா? இப்ப ஒரு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யக்கூடிய கமிட்டியில முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 9த் ஒன் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 73rd அமெண்ட்மென்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப 73rd அமெண்ட்மென்ட் அப்படின்னு சொல்லும்போது 73வது திருத்தம் வந்து 1992ல கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ஒரு 3 டயர் சிஸ்டம் பஞ்சாயத்துக்களுக்காக கொண்டு வந்த ஒரு திருத்தம் தான். இதுல 20,00,000க்கு மிகாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களா இருக்கட்டும், அல்லது யூனியன் பிரதேசம், கிராம ஒன்றியம். ஸோ இத வந்து ஒரு 3 அடுக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு இருக்குன்னா, அத ஒரு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையாக மாற்றுவதற்காக 73வது திருத்தம் வந்து 1992ல கொண்டு வந்தாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, 11த் ஷெட்யூல் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. 4த் வந்து 9த் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த 73வது திருத்தத்தின் அடிப்படையில உருவாக்குனாங்க. ஸோ இதுல வந்து ஆர்டிகிள்ஸ் வந்து 243 பி அப்படிங்கிற ஆர்டிகிள்ஸ் அடிப்படையில இந்த 73வது திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அது 3 டயர் சிஸ்டம் அப்படின்றது. ஒரு பஞ்சாயத்துகளுக்கான ஒரு திருத்தம் தான். ஸோ இதுல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா பாருங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. The 73rd Amendment of the Constitution was enacted in 1992. ஏற்கனவே சொன்ன மாரி 73வது திருத்தம் 1992ல இயற்றப்பட்டது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி, தமிழ்நாட்டுல அந்த பஞ்சாயத்து சட்டம் எப்ப நிறைவேற்றுனாங்கன்னா, அதாவது 3 டயர் சிஸ்டம் அப்படின்றது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1994 தான். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகே. ஸோ அப்ப நமக்கான ஆப்ஷன் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி. போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் 10th ஒன் பாருங்க. Which of the following language were inserted in the 8th schedule by the 92nd Constitutional Amendment Act of 2003? 2003ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய 8வது அட்டவணையில் இணைக்கப்பட்ட மொழிகள். ஸோ இப்ப 8த் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 8வது அட்டவணையில என்ன இருக்குன்னா, நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இருக்கு. ஸோ இப்ப நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து அடாப்ட் ஆகும்போது ஒரு 14 மொழிகள் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் அலுவலக மொழிகளா இருந்தது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் இருக்கு. ஸோ 8வது அட்டவணையில 22 மொழிகள் இருக்கு. இதுல இந்த 2003 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்ன மொழிகள் அப்படின்னா, போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தாலி அப்படின்ற ஒரு 4 மொழிகள் வந்து இந்த திருத்தத்தின் மூலமா சேர்க்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 11த் ஒன் பாருங்க. ஊழல் தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர் யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நியமனம் செய்யப்படுகிறார்? த சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இஸ் அப்பாயிண்டட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யாரோட தலைமை பரிந்துரையின் அடிப்படையில நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கமிட்டியில யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. பிளஸ் வந்து அம் உள்துறை அமைச்சர் இருப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவர். ஸோ இவங்கலாம் அடங்கியது தான் வந்து அந்த கமிட்டி. ஓகேயா? ஸோ அவங்களுடைய ஒரு பரிந்துரையின் அடிப்படையில தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தலைமை ஊழல் தடுப்பு ஆணையர வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் 12த் ஒன் பாருங்க. மேட்ச் ஷீட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ரயில்வே பட்ஜெட், தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி, ஒன்றிணைந்த நீதி ஆலோசகர், பொது கணக்கு குழு. ஸோ இதெல்லாம் ஃபார்ம் பண்ண இயர் வந்து சைட்ல குடுத்துருக்காங்க லிஸ்ட் 2ல. ஸோ இத நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இப்ப பார்க்கும்போது ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 1921. அதே மாதிரி நமக்கு பொது கணக்கு குழுவும் 21 தான் வரும். ஸோ அப்ப
3, 2 அந்த மாரி ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். ஸோ, அப்ப இங்க பார்க்கும்போது இதுலயும் 3 இருக்கு. ஆப்ஷன் சிலயும் 3 இருக்கு. டிலயும் 3 இருக்கு. ஓகே. அப்ப நம்ம செகண்ட் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி. ஸோ, தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 1950. ஸோ, அப்ப வந்து இது 2யும் நம்ம ஒமிட் பண்ணிறலாம். ஸோ, இப்போ 1 அப்படின்றப்போ சி&டில ஏதோ ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி முடிவுக்கு வந்துரலாம். ஒன்றிணைந்த நீதி ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 1976. ஸோ, அப்ப 4. ஸோ, அப்ப நமக்கான ஆன்சர் இதிலேயே தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் டிய ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆப்ஷன் சி தான். ஓகே. ஸோ, அப்ப தலைமை ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது 1921. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி 1950. ஒன்றிணைந்த நீதி ஆலோசகர் 76. பொது கணக்கு குழு 21 அப்படிங்கிற மாரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ, ஆப்ஷன் சி. ஸோ, 12th ஒன் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க 13 ஒன். பெண் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை கால வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்ப இந்த 4 சட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெண் விடுதலைக்காக கொண்டு வந்த சட்டம். இப்ப இந்த சாரதா சட்டம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணத்த தடை செய்றக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம். குழந்தை திருமண தடுப்பு சட்டம். சாரதா சட்டம் வந்து 1929 செப்டம்பர் 28ல வந்து கொண்டு வந்தாங்க. சதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, விதவை பெண்கள் வந்து கணவன் இறந்தவுடன் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கணவன் எரிக்கக்கூடிய அந்த தீயில வந்து அவங்க உடன்கட்டை ஏறுறது. ஓகே. ஸோ அத ஒழிச்ச சட்டம். அதான் சதி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 1829ல வில்லியம் பென்டிங் பிரபு வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 1961ல வரதட்சணை கொடுப்பதும், வாங்குவதும் சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாரி வரதட்சணை தடை தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவங்களுடைய முயற்சியால 1947 அக்டோபர் 9ல வந்து கொண்டு வந்த சட்டம் தான். தமிழ்நாட்டுல தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ, அப்ப நமக்கு இயர் இப்ப தெரிஞ்சாச்சு. இந்த இயர் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இத கால வரிசைப்படுத்தி நம்ம சொல்லணும். ஸோ, இப்ப இயர் வச்சு நம்ம கால வரிசைப்படுத்தணும் அப்படின்டா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் வருது. ஓகே. 1829 அதுக்கப்புறம் 1929 சாரதா சட்டம். ஸோ, அப்போ 1 நெக்ஸ்ட் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் 47 அடுத்து வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. ஓகே. ஸோ, அப்ப ஆப்ஷன் டி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் 14 1 பாருங்க. ஸோ, அகைன் ஒரு மேட்ச் ஷீட் குடுத்துருக்காங்க. ஸோ, இதுல ஆளுநர், முதலமைச்சர், மேலவை, சட்டசபை ஸோ, உங்களுக்கான ஆர்டிகில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, இப்ப ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 152ல இருந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்டின்னா, மாநிலத்தோட ஆர்டிகில்ஸ் வந்து ஒரு சீரான அமைப்புக்கான ஆர்டிகில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ, அதுல 153 அப்டின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் அப்டிங்கிறது 153ல வரும். 54 அவங்களோட நிர்வாக அதிகாரம் அப்டிங்கிற மாரி போகும். நெக்ஸ்ட் முதலமைச்சர் அப்டின்னு சொல்லும்போது, ஒரு மாநிலத்தில ஒரு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கலாம் அப்டின்னு சொல்றது தான் ஆர்டிகில் 163. இப்ப சட்ட மேலவை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 171 அடிப்படையில் சட்ட மேலவையோட உறுப்பினர்கள் எவ்வளவுக்கு அதிகமா இருக்கலாம், எவ்வளவு குறைவா இருக்கலாம். அதாவது 40 உறுப்பினர்களுக்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சட்ட மேலவை பற்றி சொல்லக்கூடியது 171. சட்டசபை பற்றி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, 170. ஓகே. இப்ப இந்த சட்ட மேலவை அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாட்டுல சட்ட மேலவை வந்து பார்த்தீங்கன்னா, 169 அப்படிங்கிற ஆர்டிகில்ஸ் அடிப்படையில 1986ல நீக்குனாங்க. 1986 நவம்பர் 1லருந்து அது நடைமுறைக்கு வந்தது. ஸோ ஒரு மாநிலத்தோட சட்ட மேலவையை நீக்கணும் அல்லது உருவாக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த 169 அப்படிங்கிற ஆர்டிகில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி நீக்குவாங்க அல்லது உருவாக்குவாங்க. ஸோ இப்ப நமக்கு இங்க குடுத்திருக்க ஆப்ஷன் படி பார்க்கும்போது 14 ஆன்ஸரா என்ன அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. 3, 4, 1, 2 ஓகே. ஸோ அப்ப நம்ம வந்து ஆளுநர் அப்படின்னு சொல்லும்போது 3 வரப்போ நம்ம சி அண்ட் டிய வந்து என்ன பண்ணிரலாம் எலிமினேட் பண்ணிரலாம். ஸோ அப்ப ஏ, பி தான் நம்ம பார்க்கணும். அடுத்து முதலமைச்சர்ன்னு சொல்லும்போது 4. ஸோ அப்ப நம்ம ஏயும் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆப்ஷன் பி தான் வருது. ஓகே 15 இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செக்குலர் ஸ்டேட் சமய சார்பற்ற அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாங்கிறது ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஸோ சமய சார்பற்ற அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிற மதங்கள் மேல ஒரு சகிப்புத்தன்மையான ஒரு அணுகுமுறை மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை சார்ந்த குடிமக்களுடன் அமைதியாக இணங்கி வாழக்கூடிய ஒரு மனப்பாங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சமய சார்பின்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்திய அரசிற்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்திய அரசு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் வந்து ஆதரிக்கவோ, அது உங்களுக்கு வந்து பின்பற்றவோ வலியுறுத்துறது கிடையாது. ஓகே.
ஸோ இதுல ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ அரசு வந்து என்ன பண்றாங்க, அனைத்து மதங்களையும் காக்கின்றது. எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3மே நமக்கு வந்து என்னதான் அப்படின்னா கரெக்ட். அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஆப்ஷன் சி 1, 2, 3 ஆர் கரெக்ட். 4 வந்து இன்கரெக்ட். ஓகே. அரசு வந்து இந்திய அரசிற்கென்று எந்த ஒரு மதத்தையும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பின்பற்ற மாட்டாங்க. எந்த ஒரு மதத்தையும் புறக்கணிக்க மாட்டாங்க. ஓகேயா? அனைத்து மதங்களுடைய மனசாட்சி, அவங்களுடைய நம்பிக்கையை வந்து பின்பற்றதுக்கு அவங்க வந்து என்னென்ன அனுமதி குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப நமக்கு வந்து ஆப்ஷன் 4 மட்டும் இதுல வந்து இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க 16 முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற இடம். த ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் வாஸ் ஹெல்ட் இன் த சிட்டி. ஸோ, முதல் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 1982 மார்ச் 14 குஜராத்ல இருக்கக்கூடிய ஜுனாகர் அப்படிங்கிற பகுதியில நடந்தது. ஓகே. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ. 17 பாருங்க. ஒரு மாநிலத்தில் அரசு வீழ்ச்சி ஏற்படும் பொழுது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரு சொன்னாங்க அப்படின்னா, சர்க்காரியா கமிட்டி. சர்க்காரியா கமிஷன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்காரியா கமிஷன் அப்படின்றப்போ மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் தான். ஸோ இவங்களோட ஒரு கூற்று தான் இருந்தது. ஓகே. நெக்ஸ்ட் 18 பாருங்க. ஸோ 18 வந்து அகைன் ஒரு மேட்ச் ஹிட் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேஸஸ் குடுத்துருக்காங்க. அதற்கான இயர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. பெருபாரி யூனியன் கேஸ், கேஷ்வானந்தா பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, கொல்கத்தா வழக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த பெருபாரி யூனியன் கேஸ், கேஷ்வானந்தா பாரதி கேஸ்லாம் நம்மளோட பிரியாம்பிள் ரிலேட்டடா வரக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இயர் அப்படின்னு சொல்லும்போது 18 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது பெருபாரி யூனியன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 1960. கேஷ்வானந்தா பாரதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1973. நெக்ஸ்ட் வந்து மினர்வா மில்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1980. கோலக்நாத் வழக்கு 1967. ஸோ இந்த 1973 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் அடிப்படையில தான் நம்மளோட பிரியாம்பிள் வந்து ஒரு முறை வந்து அதாவது பிரியாம்பிள வந்து அமெண்ட்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி நம்மளோட முகவுரை என்ன பண்ணாங்கன்னா, 1976 42வது சட்ட திருத்தத்தில வந்து திருத்துனாங்க. 3 புதிய வார்த்தைகள் வந்து சேர்த்தாங்க. நெக்ஸ்ட் 19 இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த 3rd ஆல் இந்தியா சர்வீஸ் இன் தி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்ப நிறுவுனாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவோட விடுதலைக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்து இந்திய பணி என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாடாளுமன்ற சட்டம் 1963 அடிப்படையில இந்த இத வந்து நிறுவுனாங்க. எந்த ஆண்டு நிறுவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி. 63 நாடாளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில 66ல வந்து இது வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இப்ப நம்மளுடைய லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். தேசிய நீதித்துறை நியமன ஆணையச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தேசிய நீதித்துறை நியமன ஆணையச் சட்டம் பார்த்தீங்கன்னா, 2014ல இயற்றுனாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்களால் மக்களவையில வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது வந்து எப்ப வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா, நம்மளோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாமே 2014 அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதே மாரி மந்த்தும் டிசம்பர்ன்னு தான் இருக்கு. ஓகே நம்ம டேட் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்ப இந்த தேசிய நீதித்துறை நியமன ஆணையச் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 2014 டிசம்பர் 31ஆம் தேதி வந்து என்ன ஆகுது? இயற்றப்பட்டது. ஓகே. ஸோ யாரால இயற்றப்பட்டது அப்படின்னா, சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்களால் மக்களவையில அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்ப வந்து 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற யூனிட்ல பார்த்திருக்கோம். ஓகே, ஓகே. தேங்க் யூ.